Welcome to everyone. Today 10th Max exercise 3.19ல 4th sum பார்க்க போகிறோம். New syllabus. ஓகேங்களா? ஸோ 4th sum if A equal to 2, 5, 4, 3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. B உடைய மேட்ரிக்ஸ் 1, -3, 2, 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா AB, BA. அடுத்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஏபியை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 2, 5, 4, 3. பியுடைய மேட்ரிக்ஸ் 1, -3, 2, 5. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே 7 ஸ்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்னால் மல்டிபிள்னால் 7 அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஸோ 7 ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ண சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2 1s are 2, 5 2s are 10. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், 2 3s are 6. என்ன 6? -6. 5 5s are 25 + 25. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், 4 1s are 4, 3 2s are 6 + 6, 4 3s are 12, -12, 3 5s are 15. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 12, 25ல் 6 போயிடுச்சுன்னா 19 + 19, தென் 10, 15ல் -12 போயிடுச்சுன்னா 3. ஸோ இதுதான் ஏபியுடைய வேல்யூ. இப்போ நம்ம ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்தாச்சு ஏபி. அடுத்தது பிஏ. ஸோ பிஏ உடைய மேட்ரிக்ஸ் எழுதலாமா? ஃபஸ்ட்டு பிஏ எழுதணும், அடுத்து தான் ஏ எழுதணும். 1 -3 2 5, தென் 2 5 4 3 எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 7 ஸ்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஸோ இப்போ 1 2s are 2, 3 4s are 12. என்ன 12? -12, -12. Then 1 5s are 5, 3 3s are 9, -9. Next second row, 2 2s are 4, 5 4s are 20 + 20, 2 5s are 10, 5 3s are 15 + 15. ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் அடுத்து ஆட் பண்ணிக்கணும். 12ல் 2 போயிடுச்சுன்னா -10, -9ல் 5 போயிடுச்சுன்னா -4, தென் 24 25. ஸோ இது செகண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபியும் பிஏவும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குங்களா? சேமாக இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து பிஏ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ரெண்டையும் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஸோ வெரிஃபை பண்ணால் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.